தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசிற்கு ஒதுக்கியிருக்கிறது தாவேக. வரும் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ராஜ்யசபா எம்பி பதவியை கூட்டணியில் உள்ள காங்கிரசிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உள்ளதால் ராஜ்யசபா தேர்தலில் தாவேக ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்று தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ராஜ்யசபா எம்பி பதவியை கோரியிருந்தனர். இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைப்பிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம். தாவேக நேரடியாக களம் காணாமல் காங்கிரசிற்கு நாடாளுமன்ற பதவியை ஒதுக்கியிருப்பதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ராஜ்யசபா எம்பிக்கான அந்த தேர்தல் இந்த மாதம் 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்த ராஜ்யசபா எம்பிக்கான அந்த சீட்டை காங்கிரசுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரசிற்கு, அகில இந்திய காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. காங்கிரஸ் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்திய பிறகு இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து அது தொடர்பான தங்களுக்கு ராஜ்யசபா இடத்தை ஒதுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையின் பேரில் தமிழக வெற்றி கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து போட்டியிடாமல் காங்கிரசிற்கு இதற்கு கொடுப்பதற்கான காரணம், தமிழக வெற்றி கழகம் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க கூடாது எனவும், அதாவது நேரடியாக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் என்கின்றதை முதலில் இருந்து தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழகத்திலும் பல தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போதைய சமயத்திலும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு இடைத்தேர்தலையும் சந்திக்காது, நேரடி தேர்தலை மட்டுமே சந்திக்கும் என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு ஆலோசனை பிறகு தங்களுடைய அந்த டெல்லி ராஜ்யசபா எம்பி தமிழக வெற்றி கழகம் அனுப்பாமல் தங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு இந்த இடத்தையானது ஒதுக்கி இருக்கின்றது. பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்பிலும் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டதனாலும், அதே போன்று காங்கிரஸ் தொடர்ந்து தங்களுக்கு இந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதால் இந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உள்ளதாலும் ராஜ்யசபா தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு அதிகமாக இருப்பதால் இங்கு நிறுத்தப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி போட்டியின்றி, அதாவது அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சற்று நேரத்திற்கு முன்பாக காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தன்னுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் விஜயை சந்தித்து ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிடுவதற்கான அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதன்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இங்கு இருக்கக்கூடிய கட்சி சார்பில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட்ட பின்பு தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து அவருடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரசுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பட்சத்தில் விரைவில் இது குறித்து ஆலோசனை முடிவுகள் எடுக்கப்பட்டு யார் தங்களுடைய தரப்பிலிருந்து நிற்கப் போகிறார் என்பது குறித்தும் விரைவில் இந்த அறிவிப்பும் வெளியாகும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி சற்று நேரத்திற்கு முன்பாக ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிடுவதற்காக அந்த வாய்ப்பை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கிரீஷ் ஜோடங்கர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்போது தமிழக வெற்றி கழகம் அதற்கான வாய்ப்பை காங்கிரசிற்கு வழங்கி தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தலில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரேனும் இந்த ராஜ்யசபா எம்பிக்கான இந்த தேர்தலில் நிற்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.